தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கான நியாயமான அடிப்படை சம்பள அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியம் பெறுவோரின் சம்பள முரண்பாடுகளை 3 வருடங்களுக்குள் முடிவுக்கு கொண்டுவருவது தொடர்பான முன்மொழிவுகள் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் உரிமை என்ற வகையிலும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பு என்ற வகையிலும் அரசு சேவையை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். தற்போது அரசு சேவையில் பிரஜைகள் திருப்தி அடையவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசாங்க சேவையை டிஜிட்டல் மயமாக்குவதனூடாக பிரஜைகளுக்கு மினித்திரான சேவையை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் பொது சின்னத்தின் கீழ் ஒன்றிணைந்தால் எவ்வித சிக்கலும் வராது என்று முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொது கூட்டணியின் கீழ் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கூடுதல் ஒதுக்கீடுகளை வழங்க முடியும் என்றும் இரு தரப்பும் இணங்கக்கூடிய செயலாளர் ஒருவரை நியமித்தால் முன்னோக்கி பயணிக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். கொழும்பில் இருந்து புத்தளம் ஊடாக மன்னார் வரையிலும் மாத்தறையில் இருந்து அம்பாத்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பரப்புகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆலோசனையானது அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பில் இருந்து புத்தளம் ஊடாக மன்னார் மற்றும் மாத்தறையில் இருந்து அம்பாத்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வப்போது கடல் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேங்காய்களை இறக்குமதி செய்யும் அரசாங்கத்தின் முனைப்பு தாமதமாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது உள்ளூர் சந்தையில் தேங்காய்க்கான நிரம்பலில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்று தேங்குத்துறை சார்ந்தோர் நம்புகின்றார்கள். இதேவேளை இறக்குமதி தாமதமானால் தேங்காயின் விலை 300 ரூபாவாக அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்துள்ள இலங்கை தெங்கு தொழில்கள் துறை தலைவர் ஜெயந்த சமரகோன் தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட தரவுகளின்படி இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 200 மில்லியன் தேங்காய்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று கூறியிருக்கின்றார். சந்தையில் உள்ள பெரும்பாலான பென்சில்களில் குழந்தைகளின் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பல ரசாயனங்கள் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதனால் பென்சில்களை மெல்லும் குழந்தைகள் பல நீண்ட காலம் நோய்களால் பாதிக்கப்படலாம் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளார்கள். பாடசாலைகளுக்கு செல்லும் குழந்தைகள் பயன்படுத்தும் பென்சில்கள் இன்று சந்தையில் பல்வேறு வண்ணங்களில் கிடைக்கின்றன. இறக்குமதி செய்யப்பட்ட பென்சில்கள் வண்ணமயமான மற்றும் கவர்ச்சிகரமான தோற்றத்தில் காணப்படுவதால் குழந்தைகள் அவற்றை வாங்கவும் மிகவும் ஆர்வம் காட்டுகின்றார்கள். குறிப்பாக பென்சில்கள் கவர்ச்சிகரமானதாக காணப்பட வேண்டும் எனின் அவற்றுக்கு அதிக அளவு ரசாயனங்கள் மற்றும் பாதரசம், ஆர்சானிக் மற்றும் காட்மியம் போன்ற கன உலோகங்கள் பூசப்பட வேண்டும் என்று மருத்துவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். சீன விஜயத்தின் பின்னர் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் செயற்பாடுகளில் தீவிரம் தெரிவதாக அரசியல் தரப்புகள் கணித்துள்ளன. சீனாவுக்கு 4 நாள் விஜயத்தின் பின்னர் களுத்துறையில் கூட்டமொன்றை நடத்திய அனுரகுமார அங்கு தாம் ஏற்கனவே வெளியிட்ட வாக்குறுதிகளை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இது இலங்கையில் ஜனாதிபதிகளின் தேர்தல் வாக்குறுதிகளை மீண்டும் நினைவூட்டுபவர் என்ற வகையில் முதலாவது நபராக அனுரகுமார திசாநாயக்க காணப்படுவதாக அரசியல் கட்சி ஒன்று கூறுகின்றது. குற்றங்களின் படையினரின் தொடர்பு மற்றும் மஹிந்த ராஜபக்சவின் வீடு தொடர்பாக அவர் வெளியிட்ட கருத்து மற்றும் இந்தியா மற்றும் சீனா தொடர்பான அவர் கூறிய ஏனைய விடயங்கள் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்தன. அத்துடன் தனியார் தொலைக்காட்சியில் அவர் வெளியிட்ட கருத்துக்களும் முக்கியத்துவம் பெற்றன. அத்துடன் முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன ஜாப்ப மஹிந்தவின் மகன் கைது என்பன செயற்பாடுகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையில் இரவு தபால் ரயிலை ஜனவரி 31 முதல் தினமும் இயக்க ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து இரவு 8 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் அதிகாலை 4:35 மணிக்கு காங்கேசன்துறை ரயில் நிலையத்தை வந்தடையும் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. காங்கேசன்துறை ரயில் நிலையத்திலிருந்து இரவு 8 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் அதிகாலை 4:40 மணிக்கு கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடையும் என்றும் ரயில்வே திணைக்களம் கூறுகின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்து ஓமந்தை பகுதியில் புரண்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது.
குறித்த விபத்து சம்பவம் ஓமந்தை பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த கடுகதி தொடருந்து ஓமந்தை பகுதியில் சென்று கொண்டிருக்கையில் கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி சென்ற தொடருந்து வருகை தந்து கொண்டிருந்ததன் காரணமாக அடுத்த தடத்திற்கு மாறிய போதே விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 2 தொடருந்துகள் பெட்டிகள் வழித்தடத்திலிருந்து கீழிறங்கியுள்ளதுடன் தண்டவாளத்திற்கும் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு நோக்கி செல்ல இருந்த பயணிகளை கொழும்பில் இருந்து யாழ் நோக்கி வந்த தொடருந்தில் ஏற்றி மீண்டும் அவர்களை கொழும்பு நோக்கி கொண்டு செல்வதற்கு ஏற்பாடுகளை தொடருந்து திணைக்களம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முடிந்தவரை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தங்களுக்கு வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்குமாறு அரசாங்கத்தின் அனைத்து அமைச்சர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார். ஆளும் கட்சி நாடாளுமன்ற குழுக்களின் கூட்டத்தின் போதே ஜனாதிபதி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அத்துடன் பொதுமக்களிடமிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளித்து அவர்களின் பிரச்சினைகளை உடனடியாக தீர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர்களின் தொலைபேசி அழைப்புகளுக்கு அரசாங்க அமைச்சர்கள் பதிலளிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்தே இந்த அறிவிப்பை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார். காலி சிறைச்சாலையில் 2 குழுக்களுக்கிடையே மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மோதல் சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் கைதிகள் 4 காயமடைந்துள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காயமடைந்த 4 பேரும் சிகிச்சைக்காக காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நிலைமையை கட்டுப்படுத்த காவல்துறை விசேட அதிரடி படையினரும் காவல்துறையினரும் தற்போது வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை அரசுக்கு சொந்தமான நிறுவனமாக தொடர்ந்து இயக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னைய அரசாங்கம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை விற்பனை செய்ய திட்டமிட்டிருந்தமையும் அவர் அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். கடற்தொழிலாளர்களுக்கு காப்புறுதி வழங்கும் முறையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக கடற்தொழில் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார். காலியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே பிரதி அமைச்சர் இது தொடர்பில் அறிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்கு காப்புறுதி நிறுவனம் ஒன்று ஏற்கனவே இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன்படி எதிர்வரும் வரவு செலவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் கடற்தொழிலாளர்களுக்கு இந்த காப்புறுதி வழங்கப்படும் எனவும் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார். மேலும் மொத்த மற்றும் பகுதியளவு சொத்து சேதம் மற்றும் உயிர் சேதம் ஏற்பட்டால் குறித்த காப்புறுதி வழங்கப்படும் வகையில் இத்திட்டம் அமையும் என அவர் மேலும் கூறியுள்ளார். புதிய அரசியலமைப்பு மற்றும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் நாடாளுமன்றில் கூட்டாக செயற்படுவது தொடர்பில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகளுக்கு நடைபெறவிருந்த கலந்துரையாடல் பிற்போடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருக்கு இடையில் அண்மையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த கூட்டத்திற்கான இடக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான 73 முக்கிய நீர்த்தேக்கங்களின் 46 நீர்த்தேக்கங்களில் நீர் நிரம்பி வழிந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அம்பாறை, அனுராதபுரம், பதுளை, மட்டக்களப்பு, ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் நீர்த்தேக்கங்களிலிருந்து நீர் வழிந்து செல்வதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் கண்டி மாவட்டத்தில் 3 நீர்த்தேக்கங்களிலும், குருநாகல் மாவட்டத்தில் 5 நீர்த்தேக்கங்களிலிருந்தும் நீர் நிரம்பி வழிந்து செல்வதாகவும், இதுவரையில் மொத்தமாக 46 நீர்த்தேக்கங்களில் நீர் நிரம்பி வழிந்து செல்வதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாழைச்சேனை கிரான் புலிபாய்ந்த கல்வீதியை குறுக்கெடுத்து சென்ற வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போன 2 நேற்று சடலங்களாக கண்டுபிடிக்கப்பட்டனர். சந்திவெளி பகுதியைச் சேர்ந்த 71 வயது மற்றும் 52 வயதுகளுடைய 2 இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.